بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய கிருபையினால இஹ்யா உலூமுத்தீனுடைய 9ஆம் வகுப்பு தொடர்கிறது. இன்றைய தினம் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவங்க இந்த இல்முல எது ஃபர்லு ஐன் என்கின்ற அடிப்படையிலான தலைப்பு கொண்டு வர்றாங்க. எல்லா அமல்கள்லையும் ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்லு ஐனையும் ஃபர்லு கிஃபாயாவையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்ல வர இல்மு என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே புரியும். ஃபர்லு ஐன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டியதை ஃபர்லு ஐன் என்பதாக சொல்லுவாங்க. ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் அந்த காரியத்தை செய்துவிட்டால் செய்யாமல் இருந்தவர்களினுடைய குற்றமும் நீங்கிவிடும். ஒருவேளை அந்த சிலரும் அந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் எல்லோரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். இதுதான் ஃபர்லு ஐனுக்கும் ஃபர்லு கிஃபாயாவுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு உதாரணம் ஒன்று சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்லு ஐன் அப்படிங்கிறது 5 நேர தொழுகை. ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இந்த 5 நேர தொழுகை கடமை. யார் தொழுகலையும் அவங்க குற்றவாளியாக ஆயிடுவாங்க. ஜனாசா தொழுகை இருக்குதே, இது ஃபர்லு கிஃபாயா. இது ஒவ்வொருத்தவங்க மேலேயும் கடமை இல்லை. ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் அவருக்கு ஜனாசா தொட வச்சு அடக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தொடாமல் இருந்தாங்களே அவங்களும் குற்றவாளியாக ஆக மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, யாருமே அவருக்கு ஜனாசா தொலை வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குற்றவாளியாக ஆயிடுவாங்க. ஃபர்லு ஐன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருவரின் மீதும் கடமை. ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்லி சொன்னால் சமூகத்தின் மீது கடமை. அப்போ இதுதான் ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க இல்முடைய விஷயத்தில் எது ஃபர்லு ஐன் எது கிஃபாயா அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இப்போ ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்க வேண்டிய இல்மு எது, சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலராவது கற்றுக்கொண்டால் போதும் என்கின்ற அடிப்படையிலான இல்மு எது அப்படிங்கிறத தான் பிரிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் கற்றறிய வேண்டிய ஃபர்லு ஐன் என்று சொல்லப்படுகின்ற இல்மு என்ன அப்படிங்கிறத இந்த தலைப்பில் கொண்டு வர்றாங்க. ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கொண்டு வர்றாங்க. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம் என்பதாக சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே சொல்றது எந்த இல்மு ஃபர்லு ஐனோ, எந்த இல்மு ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்க வேண்டுமோ அந்த இல்மை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உத்துலுபுல் இல்மு வலவ் பிஸ்ஸீன், சீன தேசம் சென்றாயினும் சீர்கல்வியை தேடு அப்படிங்கிற பிரபலமான இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது கட்டாயம் கற்க வேண்டிய கல்வியை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, பொதுவாகவே மார்க்கத்துல எதுவெல்லாம் கட்டளை வாக்கியமாக சொல்லப்படுமோ அதுவெல்லாம் அவசியம் என்பது ஒரு பொதுவான புரிதல். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் கட்டளை வாக்கியமாக பயன்படுத்துகிறானோ அங்கெல்லாம் அது கட்டாயம் வாஜிப் என்பது பொருள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையில உத்துலுபுல் இல்மு வலவ் பிஸ்ஸீன், சீனா சென்றாவது கல்வியை தேடு என்பதாக கட்டளை வாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலையும் அப்ப கட்டாய கல்வியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 2 ஹதீஸையும் கொண்டு வர்றாங்க. சரி, ஃபர்லு ஐன் என்று சொல்லப்படுகின்ற கல்வி என்ன அப்படின்னு சொன்னா 20 வகையான கருத்துக்களை சொல்றாங்க. அதுல ரொம்ப பிரபலமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் வரிசைப்படுத்தி இமாம் அவங்க கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அவர்கள் எதை நோக்கமாக சொல்றாங்க அப்படிங்கிறத இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க வரிசைப்படுத்துறாங்க. அதுல ஆரம்பத்துல முதலாவது ஃபகாரல் முத்தகல்லிமூன், அதாவது இல்முல் கலாமினுடைய அறிஞர்கள் சொல்றாங்க. இல்முல் கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்முல் அகாயித் அப்படின்னு பொருள். கொள்கை கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட கல்விக்கு தான் இல்மே கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இல்மே கலாமினுடைய அறிஞர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இத் பிஹி யுத்ரிக தௌஹீத் வ துஅலிமு தாத்துல்லாஹி சுப்ஹானஹு வ சிஃபாத்துஹு, அல்லாஹ்வினுடைய உள்ளமை குறித்தும் அவனுடைய தன்மைகள் குறித்தும் அறிவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அப்படின்னு சொல்றாங்க. எந்த இல்மு ஃபர்லு ஐன்னு சொல்லப்படுகிறதோ அதை ஒருவர் அறியவில்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார், பரிபூர்ண முஸ்லிமாக அவரால் ஆக முடியாது அப்படிங்கிறது பொருள். தௌஹீதுடைய இல்மு தான் ஃபர்லு ஐன், கட்டாயம் கற்க வேண்டிய இல்மு. தௌஹீதுடைய இல்மு அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய உள்ளமை குறித்தும்
அவனுடைய தன்மைகள் குறித்தும் அறிவதுதான் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தாத், அவனுக்குன்னு இருக்கக்கூடிய அவனுடைய உள்ளமை, அவனுடைய அடக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுடைய தன்மைகள் என்ன? குறைந்தபட்சம் இந்த 99 திருநாமங்கள் இருக்குது இல்லையா, இந்த 99 திருநாமங்களும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடியது தான். அப்போ ஒவ்வொரு திருநாமத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாவே அல்லாஹ் எந்தெந்த தன்மைகள் கொண்டவன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. இதை அறிந்து கொள்வது ஃபர்ல் ஐன் என்பதாக கொள்கை கோட்பாடுகளினுடைய அறிஞர்கள், இல்முல் கலாமினுடைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது கருத்து, ஃபுகஹாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ் பிஹி துஅரிஃபுல் இபாதாத் வல் ஹலால் வல் ஹராம் வமா யஹ்ருமு மினல் முஆமலாத்தி வமா யஹில்லு. சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வணக்க வழிபாடுகள் குறித்து அறிவது, ஹலால் ஹராம் குறித்து அறிவது, நடைமுறை வாழ்க்கையில் ஆகுமாக்கப்பட்டது என்ன, தடுக்கப்பட்டது என்ன என்பதை அறிவது, இதுதான் ஃபர்ல் ஐன் என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. வணக்க வழிபாடுகள் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிரபலமா தெரிஞ்ச தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகள் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி எது ஹலால் எது ஹராம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. மூணாவது, நடைமுறை வாழ்க்கையில எது கூடும் எது கூடாது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது. எது அரிதாக இருக்குமோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது, எது அவர்களுக்கு தேவைப்படாதோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அது ஃபர்ல் ஐன் இல்லை. அதுக்கு பின்னாடி உதாரணம் சொல்லுவாங்க இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற டெஃபினேஷன் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து முஃபஸ்ஸிரீன்கள் ஃபர்ல் ஐன் அப்படின்னு சொல்லி எந்த இல்ம சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனினுடைய இல்ம ஃபர்ல் ஐன் என்பதாக சொல்றாங்க. குர்ஆனுடைய இல்முன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் அறிந்து கொள்வதல்ல, அலிஃப் லாம் மீம்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்லை. இதை கொண்டு கருத்து ஃபர்ல் ஐன் அப்படிங்கிறது என்னன்னா, குர்ஆனிய வசனங்களினுடைய நோக்கத்தை அறிவது என்பது ஃபர்ல் ஐன். குர்ஆன் வசனங்களினுடைய நோக்கம் என்ன, அவன் எதை ஆகுமாக்குகிறானோ அதனுடைய நோக்கம் என்ன, எதை தடுக்கிறானோ அதனுடைய நோக்கம் என்ன, வரலாறுகளை சொல்கிறான் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன. அப்ப திருக்குர்ஆனுடைய வசனங்களினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வது ஃபர்ல் ஐன். குர்ஆனை விளக்கக்கூடியவர்களுக்கு முஃபஸ்ஸிரீன்கள்னு சொல்லுவோம். அவங்க தன்னுடைய பார்வையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆனுடைய நோக்கங்களை அறிவது ஃபர்ல் ஐன் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி முஹத்திஸீன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வது ஃபர்ல் ஐன் என்பதாக சொல்றாங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. புகாரியை பாருங்க, எத்தனை வால்யூம் இருக்குது, 8 வால்யூம் இருக்குது, 7 வால்யூம் இருக்குது. எல்லா ஹதீஸையுமே அறிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய 40 ஹதீஸை தெரிஞ்சுக்கிறது பெரும் பிரச்சனையா இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஹதீஸையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இதை கொண்டு கருத்து இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலும் அவர்களுடைய வாழ்வியலிலும் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வது என்பது ஃபர்ல் ஐன் என்பதாக முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. அடுத்து சூஃபியாக்கள் ஃபர்ல் ஐன் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அடியான் தன்னுடைய நிலை என்ன என்பதையும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதையும் அறிந்து கொள்வதே ஃபர்ல் ஐன் என்பதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க. நான் யார், என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்வதுதான் ஃபர்ல் ஐன் என்பதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க. சூஃபியாக்களில் சிலர் சொல்றாங்க என்ன அப்படின்னா, உள்ளத்தில் எழுகின்ற தூய்மையான எண்ணங்களையும் உள்ளத்தில் எழுகின்ற ஆபத்தான உணர்வுகளையும் பிரித்து உணர்வதே ஃபர்ல் ஐன், ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாங்க, எது அல்லாஹ்வின் மூலமாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது, எது ஷைத்தானின் மூலமாக தூண்டப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வது, பிரித்து உணர்வது, இது ஃபர்ல் ஐன் என்பதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க. அடியான் தன்னுடைய நிலை குறித்தும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பது குறித்தும் அறிந்து கொள்வதே ஃபர்ல் ஐன் என்பதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க. சூஃபியாக்களில் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உள்ளத்தில் எழுகின்ற தூய்மையான எண்ணம் எது, உள்ளத்தில் எழக்கூடிய அழுக்கான எண்ணம் எது என்பதை பிரித்துணர்வது, அதே மாதிரி எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூண்டப்படுகிறது, எது ஷைத்தானின் புறத்திலிருந்து தூண்டப்படுகிறது என்பதை பிரித்துணர்வதே ஃபர்ல் ஐன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூரா டெஃபினேஷன். கொள்கை கோட்பாடுகளை வகுக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்க, முஹத்திஸீன்கள் என்ன சொல்றாங்க, சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க, எதையெல்லாம் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத இமாம் அவங்க சொல்லிட்டு ஒரு இமாமினுடைய கருத்தை கொண்டு அதை நிறைவு செஞ்சுட்டு செய்திக்கு வராங்க. இமாம் யார் அப்படின்னு சொன்னா, இமாம் அபு தாலிப் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, கட்டாய கல்வி என்று சொல்லப்படுவது புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்களே,
அதுதான் என்பதாக சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன குறிப்பிட்டாங்க? இஸ்லாம் இந்த 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தூண் என்ன? ஷஹாதத்து. இரண்டாவது தூணு தொழுகை, மூன்றாவது தூணு நோன்பு, நான்காவது தூணு ஜக்காத்து, ஐந்தாவது தூணு ஹஜ்ஜி. இது சம்பந்தப்பட்ட கல்விதான் ஃபர்ல் ஐன் என்பதாக இமாம் அபூ தாலிப் அல் மக்கி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் நம்புவது, அதில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்புவது, அதற்கு எந்த ஆதாரங்களையும் கோராமல் நம்புவது, ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இது சொல்றது இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இமாம் அபூ தாலிப் அல் மக்கி அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த 5 விஷயங்களின் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களோ, இந்த 5 விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் ஃபர்ல் ஐன் என்பதாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னுமே சொல்றது எல்லாமே இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இருக்குது இல்லையா, இந்த களிமாவை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை தேடாமல், குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல், அதனுடைய பொருளை உள்ளத்தில் நம்புவது, இதுதான் ஷஹாதத். ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திப்பதற்காக வேண்டி கிராமவாசிகள்லாம் வந்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏத்துக்குவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை சொல்லுவாங்களே தவிர அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. கிராமத்தில் உள்ளவங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வினுடைய தூதர்னு ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆழமா டீப்பாலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லலை. அப்போ எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிட்டாவே போதுமானது அப்படின்னு சொன்னா, எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் இந்த களிமாவை ஏற்றுக்கொண்டால் அதுவே போதுமானது. அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இது ஷஹாதத்தை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது தொழுகை. தொழுகையில எதெல்லாம் ஃபர்லோ அதையெல்லாம் அறிந்து கொள்வது ஃபர்ல். தொழுகை ஃபர்ல் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது மட்டும் இல்லை, தொழுகையில் எதுவெல்லாம் ஃபர்லோ அதையெல்லாம் அறிந்து கொள்வது ஃபர்ல். அப்ப தொழுகையில் என்னெல்லாம் ஃபர்ல்? தொழுகையினுடைய நேரம் ஃபர்ல் இல்லையா? ஃபஜ்ருடைய நேரத்துல தான் ஃபஜ்ர் தொழுக முடியும், லுகருடைய நேரத்துல தான் லுகர் தொழுக முடியும் இல்லையா? இமாம் அவங்க அந்த உதாரணத்தையே சொல்றாங்க. லுகருடைய நேரத்துல போய் ஃபஜ்ர் தொழுக முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்துல போய் இஷா தொழுக முடியாது இல்லையா? அப்ப தொழுகையினுடைய ஃபர்ல்ல என்ன இருக்கு? எந்த நேரத்துல எந்த தொழுகை தொழுகணும் அப்படிங்கிறதை அறிந்து கொள்வதே ஃபர்ல். எத்தனை ரக்காத்து தொழுகணும் அதை அறிந்து கொள்வது ஃபர்ல். அதுல இன்னும் இருக்கக்கூடிய உள் ஃபர்லுகள் இருக்குது. கியாம், கிராத், ருக்கு, சுஜூத், தஷஹுத், இதை அறிந்து கொள்வது ஃபர்ல். தொழுகணும்னு சொன்னா ஒது செய்யறது ஃபர்ல், ஆடை சுத்தமா இருக்கிறது ஃபர்ல், உடல் சுத்தமா இருக்கிறது ஃபர்ல், இடம் சுத்தமா இருக்கிறது ஃபர்ல், கிப்லாவை முன்னோக்குவது ஃபர்ல். அப்ப தொழுகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தொழுகையில் உள்ளே இருக்கக்கூடிய எதுவெல்லாம் ஃபர்லாக இருக்கிறதோ அந்த ஃபர்லை எல்லாம் அறிந்து கொள்வது ஃபர்ல் ஐன் என்பதாக தொழுகை சம்பந்தமாக சொல்றாங்க. அடுத்து நோன்பு. நோன்பும் அதே மாதிரி தான். நோன்பு ஃபர்ல் அப்படிங்கிறதுனா, அப்ப நோன்பு செய்யறதுக்கு எதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிந்து கொள்வதும் ஃபர்ல். என்ன கட்டாயம் தெரியணும்? நோன்பு வைக்கக்கூடிய ஒருத்தர் எப்பயிலிருந்து எப்போ வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். நோன்பு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன காரியங்கள் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். சாப்பிடாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும், உறவு கொள்ளாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு ஃபர்ல். அப்ப அது தெரியணும். இப்ப நோம்பினுடைய நேரமும் தெரியணும், நோன்பு வச்சா எதிலிருந்து தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரியணும். அப்ப அதுவும் ஃபர்ல் ஐன். அதே மாதிரி ஜக்காத். ஜக்காத்துக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் செல்வமாக வைத்திருந்தால் செல்வத்தை எப்படி பங்கிட்டு கணக்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் ஃபர்ல். கால்நடை வைத்திருக்கக்கூடியவராக இருந்தார்னு சொன்னா கால்நடையில எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் ஃபர்ல். அதே மாதிரி விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார்னு சொன்னா அந்த தானியங்களில் எப்படி ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஃபர்ல். கடை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா வியாபார பொருட்களுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதை அறிந்து கொள்வது ஃபர்ல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜு. ஹஜ்ஜிலையும் அதே மாதிரி இது செல்வந்தர்களின் மீது தான் ஃபர்ல். அதுல அப்ப செல்வந்தர்கள் மட்டும் ஹஜ்ஜை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஃபர்ல். இப்ப நம்ம ஏற்கனவே ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அதாவது தேவையானவைகளை தெரிந்து கொள்வது ஃபர்ல் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொன்னோம் இல்லையா. அதுல என்ன சொல்ல வராங்க இமாம் அவங்க அப்படின்னு சொன்னா, ஒருவர் எதோடு சம்பந்தப்பட மாட்டாரோ அதை பற்றி தெரிந்து கொள்வது ஃபர்ல் ஐன் இல்ல. ஹஜ் உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஏழையா இருக்கிறாரு, ஹஜ்ஜே கடமை இல்லை அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜை பத்தி அதனுடைய ருக்குனை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார். ஏன்னு சொன்னா அவருக்கு ஹஜ்ஜே கடமை இல்லை, ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை.
ஒருத்தருக்கு ஜக்காத்தே கடமை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் ஜக்காத்தினுடைய உள் விவகாரங்களை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப எவர் எதோடு சம்பந்தப்படுகிறாரோ அது சம்பந்தமாக மட்டும் தெரிந்து கொள்வது போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்றாங்க. குருடராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்நிய பெண்களை பார்ப்பது கூடுமா கூடாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவரால் பார்க்க முடியாது. இது இமாம் அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் தான். அதாவது கண் இல்லாத ஒருவர் யாரை பார்க்கலாம் யாரை பார்க்காமல் இருப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி காது கேளாத ஒருத்தர் எந்த இசையை கேட்கலாம் கூடுமா கூடாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுன்ற அது அவருக்கு மேல கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேச முடியாத ஒருவர் எது அனுமதிக்கப்பட்ட வார்த்தை, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது அப்படின்னு அறிஞ்சிக்கணும்னு வாய் பேச முடியாதவரின் மீது அது கட்டாயம் இல்லை. இப்ப புரியுது இல்ல, எதெல்லாம் தேவையில்லையோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப கண்ணே இல்லாத ஒருத்தர் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. காது கேளாத ஒருவர் எதை கேட்கலாம் எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி வாய் பேச முடியாதவர் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. பட்டாடை யார் வாங்கவே மாட்டாங்களோ யாருக்கிட்டயே இல்லையோ அவர் பட்டாடை உடுத்துறது கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அவருடைய கொடுக்கல் வாங்கல்ல அவருடைய வாழ்க்கை முறையில எதோடு அவர் சம்பந்தப்படுகிறாரோ அதனுடைய சட்டத்திட்டங்களை அவர் தெரிந்து கொள்வது போதுமானது. எந்த அளவிற்கு அந்த காரியத்தை அவர் சரியாக நிறைவேற்றும் அளவிற்கு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமானது. அழகா செய்ய தெரிஞ்சா போதுமே தவிர இது எந்த ஹதீஸின் வாயிலாக போதிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ அந்த காரியத்தை இவர் செய்வதற்கு எந்த அளவிற்கு தேவை இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவரை கற்றுக்கொள்வது ஃபர்ல் ஐன் என்பதாக சொல்றாங்க. ஃபர்ல் ஐன் அது 3 வகைப்படுகிறது. முதலாவது என்னன்னா நம்பிக்கை கொள்ள வேண்டியது, இரண்டாவது வகை செயல்படுத்த வேண்டியது, மூன்றாவது வகை தவிர்த்து கொள்ள வேண்டியது. 3ஆக பிரிக்கிறான். முதலாவது நம்பிக்கை கொள்ள வேண்டியது, இன்னொன்று செயல்படுத்த வேண்டியது, இன்னொன்று தவிர்த்து கொள்ள வேண்டியது. இந்த 3 வகையாக பிரிக்கிறான். இதுல நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு சுயமாகவே அவருடைய சிந்தனையில் சில சந்தேகங்கள் எழலாம், அல்லது சூழ்நிலையின் காரணத்தினால் சில சந்தேகங்கள் எழலாம். நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய நம்பிக்கைக்கு எதிரான உணர்வுகளை பெறுகிறாரோ அந்த எண்ணங்களை பெறுகிறாரோ அப்போதெல்லாம் அதை நிவர்த்தி செய்து கொள்வது என்பது அவருக்கு ஃபர்ல் ஐன். ஈமானுடைய கூறுகள்லாம் நம்பிக்கை சார்ந்தது இல்லையா? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, வேதத்தை நம்புறது, நபிமார்களை நம்புறது, விதியை நம்புறது, நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது நம்புறது, சொர்க்க நரகம் சம்பந்தமா நம்புறது, இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம். இந்த நம்பிக்கையில சுயமாகவே இவருக்கு சில சந்தேகங்கள் வருது. இதெல்லாம் எப்படி, இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி இவருக்கு சுயமாகவே சந்தேகம் வருகிறது. அல்லது இவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணத்தினால் பலரும் அதற்கு எதிரான கருத்துக்களை பேசுவதன் மூலமாகவும் அவரிடத்தில் விவாதிப்பதன் மூலமாகவும் அந்த மாதிரி சந்தேகம் எழுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அதை அறிந்தவர்களிடத்தில் தெரிந்து கொள்வது ஃபர்ல் ஐனாக ஆயிரும். அவருக்கு அந்த நம்பிக்கையில ஏதாச்சும் சந்தேகம் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வது என்பது இவருக்கு ஃபர்ல் ஐனாக ஆகிவிடும். எந்த டவுட்டும் வராத அளவுக்கு தெளிவுபடுத்தி கொள்வது, தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய எந்த இல்மெல்லாம் இவருக்கு தேவைப்படுகிறதோ அந்த இல்மை கற்றுக்கொள்வது ஃபர்ல் ஐன் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்பிக்கை சார்ந்தது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா செயல்படுத்த வேண்டியது. செயல்படுத்த வேண்டியதுன்னா நம்ம இந்த தொழுகை, ஜக்காத்து, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வச்சுக்கலாமே. இப்ப இதை செயல்படுத்துவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை உடை தெரிவதற்கு, அதை செயலாற்றுவதற்கு அறிவியல் ரீதியில் என்னெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அந்த அறிவை பெற்றுக்கொள்வது என்பது அவருக்கு ஃபர்ல் ஐனாக ஆகிறது. அதே மாதிரி தவிர்த்து கொள்ள வேண்டியவைகள், அதாவது மனதில் உருவாகக்கூடிய தீய உணர்வுகள், ஹராமான விஷயங்கள், துர்குணங்கள், கோபப்படுறது, பொறாமப்படுறது, பேராசைப்படுறது, அப்போ கெட்ட உணர்வுகளும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டியவைகளுடைய வரிசையில வரும். அப்ப இந்த மாதிரியான குணங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குணத்தை சீர் செய்து கொள்வதற்கு, அந்த உணர்வுகளை சீர் செய்து கொள்வதற்கு எந்த அறிவெல்லாம் தேவையோ அந்த அறிவையெல்லாம் பெற்றுக்கொள்வது என்பது ஃபர்ல் ஐன். சொல்லிட்டு 2 செய்தியை சொல்றாங்க. அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளத்தினுடைய அழுக்குகளை அகற்றாமல் அவர் எந்த நன்மையான காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் அவருக்கு பரிபூர்ண பலனை தராது. 2 விஷயம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்காமல், அதாவது துர்குணங்கள்னு சொல்லலாம், தீய உணர்வுகள்னு சொல்லலாம், பாவமான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றாமல் நற்காரியங்கள் செய்யும் பட்சத்தில் அதனுடைய பலன்களை அவரால் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தீவிர முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுல அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளத்தை அழகுபடுத்துவது, உள்ளத்தை சீர் செய்வது,
அதுல தான் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. அந்த உணர்வுங்கிறது எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சுயமாகவே அவருடைய உள்ளத்திலும் அது எழலாம். அவருடைய தீய நண்பர்களின் மூலமாகவும் அந்த உணர்வுகள் எழலாம். அவருடைய சூழலின் காரணமாகவும் அந்த தீய உணர்வுகள் எழலாம். நம்மள எங்க வாழ்றோமோ அந்த பகுதி, அதெல்லாம் பாவங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய உள்ளத்துல அந்த பாவத்தை செய்யணுன்ற ஒரு ஆசைகள் எழலாம். அப்போ சுய உணர்வாகவும் அது வெளிப்படலாம், தீய நண்பர்களின் மூலமாகவும் திணிக்கப்படலாம், வாழுகின்ற சூழலின் வாயிலாகவும் அந்த ஆசை பிறக்கலாம். இப்படி எந்த வகையில் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் உருவானாலும் சரி, அதை களைந்து விடுவது ஃபர்ல் ஐன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதை களைந்து விடணும். அதை சொல்லிட்டு தான் இந்த செய்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ளத்தை சீர் செய்து கொள்ளாமல் நன்மையான காரியங்கள் செய்வது என்பது அவருக்கு முழுமையான பலனை தராது அப்படின்னு சொல்றாங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, மறுமை குறித்த தெளிவு. மறுமை குறித்த தெளிவு ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த அளவிற்கு ஒரு மனிதன் மறுமையை நினைப்பானோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டுமோ, எதை விட வேண்டுமோ அதை செயல்படுத்துவது என்பது இலகுவாக ஆயிரும். இப்ப மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது என்பது ஃபர்ல் ஐன். மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், நன்மை இருக்கு, தீமை இருக்கு, எல்லாம் இடப்படப்படும். அதுக்கப்புறம் சுவர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படும். நாளை மறுமையினுடைய விவகாரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நம்மளை எப்படிலாம் விசாரிக்கப்படுவோம், எப்படியெல்லாம் சாட்சிகள் முன்னிறுத்தப்படும், எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுவான், மறுமையுடைய சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பூராவே நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அதை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நாளை மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்கிங்க. மொத்த இஸ்லாத்தையும் முழுமையாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாவே இந்த ரெண்டுமே ரொம்ப அவசியமானது என்பதாக சொல்லிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீஸையே திரும்ப கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவை தேடுவது ஒவ்வொருவரின் மீது கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது எதை அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த அறிவை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஃபர்ல் கிஃபாயாவை பத்தி சொல்றாங்க. ஃபர்ல் கிஃபாயாங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் அதை தெரிந்து கொண்டால் அனைவருமே குற்றவாளிகளாக ஆக மாட்டாங்க. பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இல்மு என்ன, அறிஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இல்மு என்ன அப்படிங்கிறத தான் இமாம் அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது பூரா ஒவ்வொரு முஸ்லீமும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இல்மு என்ன அப்படிங்கிறது தான் இமாம் அவங்க சொல்றாங்க. சரியா? இது நம்மளுக்கு சுருக்கமா புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் இல்லையா, 5 விஷயங்கள். ஷஹாதத்து, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி சம்மந்தப்பட்டது. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நம்பிக்கை கொள்ள வேண்டியவைகள், செயல்படுத்த வேண்டியவைகள், தவிர்த்து கொள்ள வேண்டியவைகள், 3ஆக பிரிக்கிறாங்க. இப்போ நம்பிக்கை கொள்ள வேண்டியவைகள்ல ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சு, ஏதாச்சும் கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அறிவை தேடி அதை சீர் செய்து கொள்வதும் ஃபர்ல் ஐன். அதே மாதிரி செய்ய வேண்டிய காரியங்களை அழகாக செய்வதற்கு எவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளையும் தெரிந்து கொள்வது என்பது ஃபர்ல் ஐனாக ஆயிரும். உதாரணமா தொழுகை அப்படின்னா தொழுகையினுடைய நேரத்தை அறிகிறது ஃபர்ல் ஐனாக ஆயிரும். எப்படி தொழுகணுங்கிறது ஃபர்ல் ஐனாக ஆயிரும். அப்போ ஒது செய்கிறது ஃபர்ல் ஐனாக ஆயிரும். அப்போ எந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோமோ அந்த காரியத்தை அழகு சேர்க்கக்கூடிய அந்த காரியங்களை தெரிந்து கொள்வதும் ஃபர்ல் ஐன். அதே மாதிரி தவிர்த்து கொள்ள வேண்டியவைகள், தவிர்த்து கொள்ள வேண்டியவைகளிலும் எதெல்லாம் நம்மளோட எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. உதாரணமா தலாக் இருக்குது, தலாக்கு விடணுன்ற அவசியமே, அந்த எண்ணமே இல்லாதவங்க தலாக்குடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தான் சொல்ல வராங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? கொடுக்கல் வாங்கலே நம்ம எடுத்துக்குவோம். மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கு. கூடுமா கூடாதா, உடல் உறுப்புகளை தானம் செய்வது கூடுமா அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னு சொன்னா அது எப்போதும் நீங்க செய்ய போறது இல்லை, யாராச்சும் செய்வாங்க, உங்களுக்கு தேவையில்லைல்ல. யாரோ ஒருத்தவங்க தலாக் விடுவாங்க, நீங்க தலாக் விட போறது இல்லைல்ல. அப்ப அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வேற தொழில் செய்றீங்க, அப்ப ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு எது தேவையோ அது சம்பந்தப்பட்ட இல்மை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அது சம்பந்தமா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் இன்னொரு வார்த்தை அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இல்மு எப்போது தேவைப்படுமோ அப்போது சென்று தெரிந்து கொள்வது கூட போதும். முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. எனக்கு தேவைப்படும் போது அதை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வது ஃபர்ல் ஐன். தேவையே படலன்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இமாம் அவங்க சொல்ற இந்த டாபிக்கே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுமக்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் என்ன, இதுல யாராச்சும் எதையாச்சும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பரிபூர்ண முஸ்லீமாக ஆக முடியாது, குற்றவாளியாக ஆயிடுவார். எப்படி தொழுகணுட்டே தெரியலன்னா குற்றவாளி ஆயிடுவார், எப்படி நோன்பு வைக்கணுட்டே தெரியலன்னா குற்றவாளியாக ஆயிடுவார். அப்போ ஃபர்ல் ஐன்னா என்ன அப்படிங்கிற டாபிக்ல தான் இதை சொல்றாங்க. அடுத்து ஃபர்ல் கிஃபாயா அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொண்டு வர்றாங்க. அதாவது
பாபுல் இல்ம் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை தான் நம்ம 9 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாபுல் இல்முனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட எல்லா யூனிவர்சிட்டிகள்லையும் இஹ்யா உலூமுத்தீனை பாடத்தில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பாடத்தில் வந்து பாபுல் இல்மை தான் வைப்பாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இஹ்யா உலூமுத்தீன் வந்துச்சுன்னா மொத்த இஹ்யா உலூமுத்தீன் வைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது 6 வால்யூம் இருக்குது. ஒவ்வொரு வால்யூமே வந்து 800 பேஜ். ஏன்னா அதெல்லாம் வச்சா சிலபஸில் முடிக்க முடியாது, கவர் பண்ண முடியாது. அப்போ இஹ்யா உலூமுத்தீனுடைய பாடம் வைக்கிறாங்களே, அதில் அதிகமாக என்ன வைப்பாங்க அப்படின்னா பாபுல் இல்மு தான் வைப்பாங்க. இல்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நிறைவானக தந்தருள்வானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.